இன்னைக்கு நாம இந்த எல்இடி பல்ப் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு அப்படின்னா எப்படி வந்து சரி பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். ஏற்கனவே இதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். புதுசா ஒரு 2-3 பல்ப் வந்திருக்கு. இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இந்த 2 பல்பும் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இது வந்து எரியல. இதையும் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து எரியல. இந்த 2 லைட்டும் வந்து ஃபியூஸ் போயிருச்சு. முதல்ல வந்து இந்த பல்புல எல்லாம் வந்து கூடின பல்பு வந்து எப்படி இருக்கும், குறைஞ்ச பல்புக்குள்ள வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இது வந்து ஃபிலிப்ஸ் கம்பெனியோட ஒரு பல்பு. 150, 200 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 60 ரூபா அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நார்மலான ஒரு பல்பு. இந்த மாதிரி இழுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி ஃபிலிப்ஸையும் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இருக்கும். சிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய எல்இடி இருக்கும். இதை விட அதிகமான எல்இடி இருந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு எல்இடி போயிட்டு அப்படின்னா அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே போதும், அது வந்து ப்ராப்ளம் ஆகாது. ஆனால் வந்து இந்த மாதிரி 9, 10 அந்த மாதிரி உள்ள எல்இடி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பல்பை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து ஒரு நாளையிலே ஃபீஸ் போயிடும், இல்லைனா ஒரு மாதத்துக்குள்ளே ஃபீஸ் வந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இந்த வந்து பல்பை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த குறைஞ்ச எல்இடி பல்பை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வெறும் எல்இடி பேனல் மட்டும்தான் இருக்குது. பேனல்லே வந்து அந்த ரெகுலேட்டர் சின்ன ரெசிஸ்டர் மாதிரி கொடுத்து இது வந்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப நாள் உழைக்குமா அப்படின்னா கிடையாது. கொஞ்ச நாளையிலே வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஃபியூஸ் வந்து போயிடும். எல்இடி வந்து எப்படி போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸியாக வந்து பார்த்தாலே தெரியும். இந்த எல்இடி பல்பு எல்லாத்தையும் வந்து பாருங்கள். ஆனால் இந்த பல்பை பாருங்கள், பிளாக் கலரில் உள்ள டாட் இருக்குது. அப்போ இந்த பல்ப் வந்து ஃபியூஸ் போயிருக்கும். நீங்கள் இதை வந்து ஷார்ட் பண்ணியும் இது சரி பண்ணலாம். ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 1 மாதம், 2 மாதம், 3 மாதத்துக்குள்ளே ஃபெயிலியரும் ஆகலாம். இது எப்படி ஷார்ட் பண்ணி சரி பண்ணுறேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பேனலே வந்து வெளியே ஆன்லைனில் வந்து கிடைக்கும். 10 ரூபா, 15 ரூபா தான் இருக்கும். இந்த பேனல் தனியாக வாங்கி வச்சுக்கலாம். இப்போ அதே இது ஃபிலிப்ஸை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பேனலும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா போர்டு வந்து இருக்கும், ட்ரைவ்னு சொல்லுவாங்க அதை. இப்போ நம்ம இதை வந்து அன்சோல்டரிங் பண்ணி இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நாம் மேலே உள்ள இதை வந்து தனியாக வந்து எடுத்துடலாம் பேனலை. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவ் வந்து இருக்கும். ட்ரைவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், கப்பாசிட்டர் அந்த மாதிரிலாம் வச்சு நல்லா நீட்டாக வந்து ரெகுலேட்டர் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அதனால தான் வந்து இது வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு ஈஸியாக வந்து வெளியே போகிறதுனால இந்த பேனலை வந்து ரொம்ப நாள் உழைக்கணும் அப்படின்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்இடி பேனலில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிட்டுனா ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேனலே வந்து வெளியே வந்து கிடைக்குது. இந்த பேனல் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 பேனல் சேர்த்து 50 ரூபா, 60 ரூபா அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில்னா அதை விட கம்மியாகவே கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு பேனல் பார்த்தீங்கன்னா 6 ரூபா, 7 ரூபா அந்த மாதிரி ரேட்டு வந்து விழும். 10 பேனல் 80 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு பேனல் வந்து 8 ரூபா அந்த மாதிரி ரேட்டு விழும். இந்த ஒரு பேனல் வந்து நம்ம தனித்தனியாக உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பேனல் வந்து இப்போ வந்து இதை கலத்திக்கிட்டு இதில் வச்சுட்டாலே போதும், வச்சிடலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைடில் அலுமினிய தடுப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த தடுப்பை வந்து இந்த மாதிரி லைட்டாக நம்பி விட்டுடுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இதில் உள்ள ஹீட்டை வந்து அப்படியே இந்த பேஸ்ட் வழியாக இங்கே வந்து இந்த அலுமினியம் பீடிங் கொடுக்கறனால ஹீட் வந்து கம்மியாகும். அதுக்காக தான் இந்த பேஸ்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ நாம் இதை வந்து இதில் வந்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த தெர்மல் பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஏற்கனவே இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதை சுரண்டி இதுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. பிளேடு வச்சு சுரண்டிங்கன்னா கரெக்டாக வந்து வரும்.
இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ லைன் வந்து கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் எப்படி கலத்துனீங்களோ அதே மாதிரி இதை வந்து மாட்டிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோல்டரிங் வச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து எப்படி எரியுதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து எரியுது. பாருங்கள், வெறும் 8 ரூபாய்க்கு வந்து இந்த பல்ப் வந்து சரி பண்ணிட்டோம். இதுக்காக நம்ம புது பல்ப் வாங்கினோன்னா 150 ரூபா 200 ரூபா செலவு பண்ண தேவையில்லை. இந்த பேனல் மட்டுமே நீங்கள் மாற்றிக்கிட்டாலே போதும். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க.